எங்களுக்கு பிடிச்ச எங்க டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஹீரோவா பண்ணா ஹீரோயினா யார் இருப்பா? நம்மளை நம்பி அப்படி நம்ம ஆனால் ஹீரோவாக போனால் அதோட மேட்டர் முடிஞ்சிடும் ப்ரோ. அதோட இருக்கிற இதை கரெக்டாக எல்லாமே இப்போ தானே ப்ரோ அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி அதுதான் நடக்க ஆரம்பிச்சிச்சு தெரிஞ்சிச்சே. நைட்டு கோயிலுக்கு போறீங்க, காலையில் பட பூஜை போடுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஒரு பட பூஜை போடுறோம், நான் தான் படம் டைரக்ட் பண்றேன்னு வச்சீங்க, நீங்க தாங்க ஹீரோ, அவர் தாங்க ப்ரொடியூசர். ப்ரொடியூஸ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். பாருங்க பாருங்க சொல்றதுக்குள்ள சைன் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க தான் ஹீரோ. யார் அந்த ஹீரோயின்? அவன் போய் கேட்பேன், கேட்டு பார்ப்போம். வேற யாரு கேக்குறது? நாங்க போய் கேட்டு போங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து. நீங்க சொல்லுங்க யார் ஹீரோயினா இருக்கணும். ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அந்த மாதிரி எங்களுக்கு புரியுற மாதிரி பேர் சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? நீங்க ஃபாரின் சென்ட் பேர்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் பேர் நம்ம ஊர்ல இருந்து சொல்லுங்கங்க. நம்ம ஊர்ல என்ன ப்ரோ? வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க சும்மா. அதான் சொன்னனே. ஓகே, இந்த நெட்ரிகன் ஸ்கார்லெட் பிம்பர்னல் நீங்க எனக்கு புரியல. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு ப்ரோ நெட்ரிகன்ல. சரி விஜயா பொண்ணு பண்ணலாம், ரெண்டு ஹீரோயினா வெச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு நான் வச்சிருக்க டைட்டில் காத்து வாக்குல ரெண்டு காதல் பார்ட் 2. அவ்வளவுதான். ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ்ட், ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ்ட். டபுள் ஆக்ஷன்ல நடிக்க வச்சு எடுத்துறேன். அதாவது வாழ்க்கையில எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேயே எடிட் பண்ணிட்டார், வீட்டுக்கு என்ன பதில் போகும்னு. இவங்களே நீங்க டபுள் ஆக்ஷன் பாருங்க ஸ்டில்லே. ஆமா ஆமா, என்ன கேள்வி கேக்குறாங்க டக்குன்னு டபுள் ஆக்ஷன் சொல்லுன்ற மாதிரி தான் பாத்துன்னு இருக்காங்க அவங்க பக்கத்துல இருந்து. எனிவே சூப்பர். சோ தொடர்ந்து நிறைய வெற்றிகள் இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இது மாதிரி வுமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் இன்னும் நிறைய நீங்க உங்க ப்ரொடக்ஷன்ல பண்ணனும். All the very best. Thank you so much. சரி, ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் தல ஃபேன்ஸ்க்காக சொன்னீங்கன்னா. அப்டேட்ஸ் எதுமே இதுக்கு தான் நான் பொலைட்டா ஆரம்பிச்சேன். இல்லங்க, உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பயங்கர ஹேப்பனிங்கா இருக்கு, அதுல இருந்து அப்டேட் செஞ்சுக்கலாம். பட் இப்போ நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இதுதான் அப்டேட். எனக்கே ஒரு அப்டேட். சோ நீங்களே கேட்டு சொல்லலையா? இல்ல, தெரிஞ்சாதானே நடக்கும்போது சொல்ல வேண்டியதுதான். அது தவிர வேற என்ன வேலை? இதெல்லாம் வந்து எப்படின்னா டப் டப்னு சொல்லிடுற விஷயம் தான். என்னாலே அதெல்லாம் ஹோல்ட் பண்ண. நீங்க பேச மாட்டீங்களா? இன்னும் டிஃபரெண்டா இருக்கே, ரொம்ப பொலைட்டா காமா அந்த மாதிரி. இல்ல, உங்களை பார்த்து கொஞ்சம் இப்போல இருந்தே அது இந்த டெம்போல போனா நீங்களும் அதே டெம்போல வருவீங்க. அப்படி போக மாட்டோம். அது எப்படி பிரைவேட் ஜெட்ல ஸ்பீடா போறவங்கள நாங்க இந்த டெம்போல கூட்டி போவோமா? அதான் அவர் போட்டாரு, எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். சூப்பர். உங்க பாடலே உங்களுக்கு வரிகளா இருக்கு. So thank you so much and we are waiting for everything and wish you all success and happiness bro. Thank you so much.